ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரர் அரைக்கீரை வாங்கிட்டு வந்திருக்கார். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சோண்டு கடலெண்ணெய் ஊற்றிக்கணும், சீரகம், அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாமே கடாயில் போட்டுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் நேரம் வதக்கட்டும். பக்கத்தில் சாப்பாடு வெந்தது, பசும்பால் நிறைய இருந்தது, பசங்களை வரதுக்காக சுண்ட வச்சுட்டு இருக்கேன். நாங்கள் எப்போவுமே தண்ணி அடித்து அதுக்கு பாயில் பண்ணி அது இதாக குடிப்போம். அதனால் ஒரு கேஸில் தண்ணி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறமா பூண்டு போட்டுக்கலாம். இப்போ இதில் 2 கட்டு அரைக்கீரை போட்டுக்கலாம். இதில் கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் போட்டுக்கணும். தண்ணி ஊற்றாதீங்க, அதுலேயே தண்ணி வரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கீரை வெந்துகிட்டே இருக்குது. அதுக்குள்ளே என் வீட்டுக்காரர் மீன் வாங்கி வந்துட்டார். அதுக்கு மசாலா போட்டு வச்சிடலாம். கொஞ்சோண்டு புளி தண்ணி ஊற்றிக்கலாம். மிளகா, தனியாத்தூள், மஞ்சாத்தூள், பிங்க் சால்ட்டு, அதுக்கப்புறமா புளி போட்டு ஊற வச்சிடலாம். மீன் கடாயில் வறுத்துருக்கேன். ஒரு வாட்டு மீன் வறுத்துட்டேன், இன்னும் வெந்துட்டு இருக்கு. இன்னொரு வாட்டு பக்கத்தில் ரசம் ஆகிட்டே இருக்குது. கீரை ஒரு யானத்தில் மாற்றிக்கிட்டு இது போட்டு நல்லா நசுக்கி விட்டுடலாம். கீரையில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா நசுக்கிட்டு இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு, காஞ்ச மிளகா, அப்படியே முழுசாக இடித்த பூண்டு தோலோடையே போட்டுக்கோங்க. நான் அப்போ தான் வாசனையாக நல்லாயிருக்கும். வச்சுட்டோம், நம்ம கீரை போட்டுட்டோம். சூடாக ரசம்.